உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது அண்மையில் தொலைக்காட்சிகளில் ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது மரியாதைக்குரிய நம்முடைய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் ஒரு கருத்தை மேடையில் பேசியிருக்காரு. நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களை மறைமுகமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 75 வயது பூர்த்தி அடைந்தவங்க இதுக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாது, பிரதமராக இருக்கக்கூடாது, நீடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இது நேரடியாகவோ மறைமுகமாக நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களை தான் குறிப்பிடுது. இப்போ அவருக்கு இந்த வருடத்தோட செப்டம்பர் 17 வரும்பொழுது 75 வயது பூர்த்தி அடையுது. இதை காரணம் கொண்டு அவரை நீங்கள் பதவி விலகணும் அப்படின்றத சொல்லாமல் அவங்க சொல்கிறாங்க. இப்போது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்டவர், அவருடைய பலம் என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய திறமை என்ன, அவர் அவதார புருஷராக இல்லையா, இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் இனம் கண்டு சொன்னேன். அவருடைய பெயருடைய அர்த்தத்தையும் சொல்லியிருந்தேன். நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அப்படின்னாக்கா, நரன் என்றால் மனிதன், இந்திரன் என்றால் தேவர்களின் தலைவன், தாமோதரன் என்றால் பகவான் விஷ்ணுவுடைய அம்சம் அவருடைய பெயர். ஓகேவா? தாசன் என்றால் தாசன், தாசன்னா பக்தியுள்ளவன். ஓகேவா? அப்போது இறைவன் மீது, பகவான் விஷ்ணு மீது பக்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தேவேந்திரன் மனிதனாக அவதரித்தவன். இந்த மோத்தி அப்படின்னா முத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பக்தர்களில் முத்தை போன்றவன் அப்படின்னா, அப்போ தேவேந்திரன் விஷ்ணு மீது பக்தி கொண்ட அதுலேயும் முதன்மையானவன் தேவேந்திரன் தான் மனுஷனாக பிறந்திருக்கான். அந்த மனுஷன் தான் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். அவர் தான் நம்முடைய பிதாமகர், கலியுக பீஷ்மாச்சாரியார் நம்முடைய மோடி அவர்கள். அவருக்கு மரணமே கிடையாது, அவர் மிகப்பெரிய பலசாலி, ஆளுமை மிக்கவர் அப்படின்னு நான் இனம் கண்டு சொன்னேன். அது எல்லாரும் பின்பற்றினாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அப்படிப்பட்டவர் தான். அது நிஜம், இது கற்பனையே கிடையாது. இந்த அண்ணாமலை போன்றவர்களை ராஜேந்திர சோழனுடைய அவதாரம்னா புருடா விட்டானுங்களே, காமராஜரும் அப்துல் கலாமும் சேர்ந்த கலவன் சொன்னானுங்களே, அந்த மாதிரி புருடாலாம் செந்தில்குமார் விட மாட்டேன். நான் ஒருத்தரை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஒருத்தரை சொன்னேன்னா அதில் அர்த்தம் இருக்கும். அதை பயன்படுத்திக்கிறது அவங்களுடைய செயல்பாடு. அவங்க தான் பயன்படுத்திக்கணும். சில பேரை நம்ம பயன்படுத்தணும், சில பேர் தானாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி பண்ணணும். இப்போ மோடி அவர்களை இப்போ மாற்ற போகிறாங்கன்ற விஷயம் வந்த உடனே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ மோடி அவர்கள் அதற்கு உடன்படுறாரா? நம்மளுடைய பைலாவுக்கு, நம்முடைய ஆர்எஸ்எஸ் சட்டத்திட்டத்துக்கு அவர் மதித்து தான் நடப்பார். இருந்தாலும் அது மோடி அவர்கள் விரும்புகிறாரா? சரி, நான் ராஜினாமா பண்ணேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா எனக்கு அதில் ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இல்லை, எனக்கு நான் இன்னும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இன்னும் வயசு இருக்குது, இளமை இருக்குது, நான் ஆக்டிவாக இருக்கேன், எனக்கு நல்ல பலம் இருக்குது, நான் கலைஞரை போலவோ ஜெயலலிதா போலவோ உடல்நலம் பாதிக்கப்படலை, விஜயகாந்த் போலவோ உடல்நலம் பாதிக்கப்படலை, நான் நல்லா ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு மோடி அவர்கள் செயல்பட்டுருக்காரு. நான் இன்னும் செயல்படுறேன், கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் நீட்டிப்பு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டார்னா அதை செய்கிறதுக்கு இங்கே ஒரு 5 நிமிஷம் எனக்கு போதும் வேலை. அவர் மோடி அவர்கள் என்கிட்ட கேட்டால் நான் நிச்சயமாக நான் பரிந்துரை பண்ணுவேன் மோடி அவர்களுடைய பதவி காலத்தை நீட்டிக்கிறதுக்கு. என்ன சொன்னால் மோகன் பகவத் அவர்கள் ஒத்துப்பார், ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதை ஏற்றுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். பாஜகவில் உள்ள தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, அவர் கூட இருக்க சக தலைவர்களும் நிர்வாகிகளும் எல்லாருமே செந்தில்குமார் சொல்கிற கருத்து ரொம்ப சரியான கருத்து, அதுதான் நம்ம பண்ணணும், இல்லைனா அது தப்பாக போயிடும், இல்லைனா செந்தில்குமார் சொல்ல கேட்கணும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அதற்கான விஷயத்த நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே நிறைய பேர் ஏதோ பெரிய ஆலோசகர் மாதிரிலாம் நிறைய பேர் தொலைக்காட்சி ஊடகங்களில் நிறைய சொட்டத்தலையெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சில சொட்டத்தலையை, சில ஆரமண்டியனுங்க, சில முட்டா பசங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்களே, என்னமோ அவனுக்கு தான் கண்டுபிடிச்ச மாதிரி, இவனுக்கு தான் எல்லாம் பண்ணுற மாதிரி. அவனுங்களுக்கெல்லாம் இது புரியவே புரியாது, அவனுக்கு சொல்லவும் தெரியாது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வீடியோவில் சொல்கிறேன்னா காப்பி அடித்து போயிட்டு அவனுக்கு மோடிக்கிட்ட எதாவது சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு பேர் வாங்கிப்பானுங்க. இது இப்படி தான் நடக்குது. நம்ம பேருக்காக புகழுக்காக இதுக்கெல்லாம் வேலை செய்யலை. ஆனால் இந்த ஃப்ராடு தானே பண்ணுறாங்க சில பேர். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம கட்சியை காப்பாற்றி பல்வேறு தலைவர்களை மாற்றுறோம், பல விஷயங்களை முன்னெடுக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம அரசியல் ஆலோசகராக, சிறப்பு அரசியல் ஆலோசகராகவும் ஒரு பிஜேபி கிங்மேக்கராகவும் செயல்படுறோம். ஆனால் நம்மளை எதுவும் சொல்கிறதில்ல, நம்ம பேரை கூட வெளியே சொல்கிறதில்ல. நமக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இவங்க கொடுக்க மாட்டானுங்க. திருட்டு பசங்க. கமலஹாசன் ஒரு கதை திருடனா அதை விட பெரிய பெரிய திருடங்களாக வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துட்டேன். இப்போ கமலஹாசன் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன திருடனாக தெரிகிறாரு. ஏதோ ஒரு கதையை திருட்டார், பாவம், அவர் மேலே நான் கேஸ் போட்டேன்னு தெரியாமல்.
கடைசியில் போய் பார்த்தா வக்கீல்லேருந்து ஜட்ஜிலேருந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து இந்த கட்சி அந்த கட்சி எல்லாருமே திருடங்களாக இருக்கானுங்க. சாதாரண மக்கள்லேருந்து எல்லா நிர்வாகிகளும் கட்சி தலைவர் தொண்டர்கள் எல்லா மனுஷனும் வந்து திருடங்களாக இருக்கானுங்க. நம்மக்கிட்ட வந்து திருட தான் பார்க்குறானுங்க. ஸோ அதனால் நான் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன். அதனால் நம்ம சொல்கிற எல்லா ஐடியாவும் திருடிக்கிறானுங்க. ஆனால் நமக்கு எந்த கிரெடிட்டும் கொடுக்க மாட்டானுங்க. இல்லை கமல்ஹாசன் பாவம், அவரை மட்டும் நான் கேஸ் போட்டு நான் கஷ்டப்படுது. அப்புறம் தான் யோசித்தேன், இவர் ஒரு சின்ன திருடன், இவரோட பெரிய பெரிய திருடலாம் இருக்கு, அவனுங்களாம் ஒழிச்சாதான் கமல் சார் மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து கைது பண்ண முடியும். மற்றபடி இவனுங்களை விட்டு வைக்கிறது வந்து கமல் சார் மட்டுமே டார்கெட், பாவம் அந்த மனுஷன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அதனால தான் பெரிய பெரிய திருடன்களை ஒழிக்கணும் இல்லையா. இப்போது நான் இந்த வீடியோலேயே 5 நிமிஷத்தில் ஐடியா கொடுத்துருவேன், பெரிய விஷயமே இல்லை எனக்கு. ஆனால் அதை காப்பி அடிப்பானுங்க. அதுக்கு பதிலாக மோடி அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அவர் என்னை வந்து சந்தித்தார்னா கண்டிப்பாக மோடி அவர்களை அவர் வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நான் அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருவேன். மோடி தான் வந்து பிரதமராக இருப்பார். அதனால் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வீடியோவில் இதை நான் வந்து கருத்தை வந்து சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா நிறைய சொல்லி அவனுக்கு தேவையில்லாமல் இஷ்டத்துக்கு காலரை தூக்கி விட்டுட்டு பேசுகிறானுங்க, நம்ம அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி. அதனால் சீக்கிரம் சொல்ல மாட்டேன். மோடி அவர்கள் வேணும் அப்படின்னா அவங்க வந்து என்னை வந்து கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த ரீசன் சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுப்பாங்க. அதுதான் வந்து சரியாக இருக்கும், முறையாக இருக்கும். அது வரைக்கும் நான் இந்த விஷயத்தை வந்து இப்போ சொல்ல விரும்பலை. ஏற்கனவே அவரோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அவர் வேறு நான் மதித்து அப்பாயின்மெண்ட் தரணும் இல்லையா. அடுத்த வாரம் வேறு வரதா சொல்லியிருந்தாங்க. வர்றது வந்து வராரா இல்லையா, அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து என்ன நமக்கு தகவல் சொல்கிறாங்க எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.